அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். சுகாதாரம், நலவாழ்வு முதலிய சொற்களை நாம் அன்றாட வாழ்க்கையிலேயே நிறைய பயன்படுத்தி வருகிறோம். மனிதன் இந்த உலகிலே பிறந்து அடையக்கூடிய நன்மைகளெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில், பெரும்பான்மை விதத்தில் உடலும் மனமும் சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. எத்தனைத்தான் வசதிகளும் வாய்ப்பும் நம்மை சூழ்ந்திருந்தாலும் உடலோ மனதோ நலவாழ்வு அமைப்பிலே நல்ல நிலையிலே இயங்காமல் இருந்துவிட்டால் அந்த வசதியும் வாய்ப்பும் எல்லாம் எந்த பொருளும் இல்லாததாய் போய்விடும். மனம் லயித்து ஒன்றிலே ஈடுபட்டு அதை செயலாற்றுவதற்கு உடலிலே போதிய பலம் இருந்து இது இரண்டும் ஒருங்கிணையக்கூடிய புள்ளியில்தான் நமக்கு வேண்டிய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் திருமூலர் பேசும்போது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று பாடுகிறார். அவர் திருமந்திரம் என்று சொல்லப்படும் சைவ சித்தாந்தத்தின் ஆகம தத்துவங்களையெல்லாம் தமிழ்படுத்துவது போலே ஒரு முயற்சியில் ஆழ்ந்த அந்த கருத்துக்களை எளிமையான தமிழிலே முன்னுரை போலே பாடிக் கொடுத்து திருமந்திரம் என்று 3000 பாடல்கள் கொண்ட நூலை தொகுத்து தருகிறார். அதிலே அவர் கூறக்கூடிய விஷயங்களில் உண்மையிலே நாம் ஈடுபட்டு ஞானத்தை தேடிச் சென்று முக்தியை அடைவதற்கான வழிதான் அதற்கு கருப்பொருள். ஆனால் உயிர் அந்த ஆசைகளிலே, அதாவது முக்தி இன்பத்தை அடைய வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு அதற்கான தேவைகளிலே, அதற்கான பிரயாணத்திலே ஈடுபடும் போது உடல் ஒத்துழைக்க வேண்டும். அதாவது முக்தி உயிர் சார்ந்ததாக, ஆன்மா சார்ந்ததாக இருந்தாலும் அந்த ஆன்மா இந்த உடம்பைத்தான் சட்டையாக அணிந்து கொண்டு செயலாற்றுகிறது. அப்படி பார்த்தால் இந்த உடல் உறுப்புகள் நல்ல விதத்தில் செயலாற்றினால்தான் அதன் மூலமாக நாம் பெறக்கூடிய அனுபவங்கள் உயிரை சென்றடைந்து அதன் மூலமாக ஞானத்தை நாம் வளர்த்து கொள்வதற்கு வழிவகுக்கக்கூடும். இப்படி உடம்பும் உயிரும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவதால் தான் நான் உயிரினுடைய முன்னேற்றத்தை, அதாவது ஆன்மாவினுடைய முக்தி அனுபவத்தை நோக்கி செயலாற்ற வேண்டுமென்றால் அதற்கு என்னுடைய உடல் நலத்தை பேண வேண்டும் என்று பொருள்படும்படியாய் பாடித் தந்திருக்கிறார் திருமூலத்தேவன் ஆயனார். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பது மிக முக்கியமான ஒரு கோட்பாடு. அந்த அளவில் வயிறு பசித்திருக்கும் போதோ அல்லது வேறு ஏதாவது உடலுபாதைகளிலே நாம் துன்பப்படும் போதோ மனம் எந்த செயலிலும் லயிக்காது. மனம் ஈடுபடாது போனால் நம்முடைய முன்னேற்றத்திற்கு வழி இல்லாமல் போய்விடும். அதனால்தான் தனி மனிதன் என்ற அளவிலே அவன் பேண வேண்டிய நலவாழ்வு, அடுத்து அவன் இயங்கக்கூடிய சுற்றுச்சூழலினுடைய நலன், அதனுடைய பாதுகாப்பு, இந்த சுற்றுச்சூழலால் வளர்க்கப்பட்டிருக்கும் நகரம், நாடு, உலகம், இதனுடைய பாதுகாப்பு என்று தனி மனிதனிலிருந்து தொடங்கி அது ஒரு குடும்பம், சிறிய அளவிலான ஒரு சமுதாயம், ஒரு பெரிய நாடு, நகரம், உலகம் என்று அது அடுத்தடுத்த படிநிலைகளிலே வளர்ந்து கொண்டே போகும். இறைவன் ஆகச்சிறந்த கருணையாலே நமக்கு எல்லாவிதமான இயற்கை வளங்களையும் கொடுத்திருக்கிறார். உலகிலே ஒவ்வொரு பகுதியிலும் இயங்கி வரக்கூடிய வெப்பநிலைக்கு தகுதியாக ஆங்காங்கே வளையக்கூடிய பயிர்களும் ஆங்காங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்களையும் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒருவித வழி அமைப்பை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அமைப்பிலே தொடர்ந்து நாம் இயங்கி வர வேண்டுமென்றால் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வளங்களை பேணி பாதுகாக்க வேண்டும். அதற்கு இடையே சுற்றுச்சூழல் மாசுபடுதல் என்ற மிகப்பெரிய அளவிலான ஒரு சவாலை உலக அரசாங்கங்கள் ஒவ்வொன்றும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலச்சூழலிலே வற்புறுத்தப்பட்ட நிலையில் அவை நிர்பந்தமாக அதிலே போய் மாட்டியிருக்கிறார்கள். சுற்றுச்சூழல் மாசு என்பது பல தளங்களிலும் பேச்சுப் பொருளாகிவிருக்கிறது. இயற்கை வளங்களாகியும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய 5 பூதங்களையும் எந்தவிதமான பாரபட்சமும் இன்றி நாம் மாசுபடுத்தி வருகிறோம். மண் வளத்தை போதுமான அளவிலே மாசுபடுத்தி ஆகிவிட்டது. மலைகளையெல்லாம் நாம் ஏதோ நமக்கான தனிப்பட்ட பொருள் போலே வெட்டி எடுத்து கொள்கிறோம். வாஸ்தவத்தில் மலைகள், அதிலே வளர்ந்திருக்கக்கூடிய செல்வங்கள், இயற்கை வளங்கள் எல்லாம் எல்லோருக்கும் பொதுவானதன்றோ? அந்த மலைகளை நாடி அதிலே வளர்ந்திருக்கக்கூடிய மரங்களையும் காடுகளையும் நாடி வளரக்கூடிய மிருகங்களும் பறவைகளும் போக்கிடம் இல்லாமல் ஒழிந்து போனால் அவைகளால் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கும் அடுத்தடுத்து உணவு சங்கிலியிலே இருக்கக்கூடிய பிராணிகள் எல்லாம் பல்கி பெருகத் தொடங்கும். இது இங்கே இயற்கையாக இயங்கி வரக்கூடிய உணவுச் சங்கிலியினுடைய சமன்படுத்தப்பட்ட அமைப்பை மாற்றியமைத்துவிடும். இதனால் இயற்கை சீற்றங்கள் அடிக்கடி நடக்கத் தொடங்கி நாம் வேறு வழியில்லாமல்
நம்முடைய உடல்நிலையை இழந்து கொண்டே அதனுடைய நலவாழ்வை இழந்து கொண்டே போகக்கூடியதாய் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இப்படி வரக்கூடிய இந்த சிறிய அளவிலான செயல்கள், சிறிய அளவிலான ஆபத்துகள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் மிக பெரிதாய் பூதாகாரமாய் வளர்ந்து போய் நம்மை அழிக்கக்கூடிய திறம் வாய்ந்தவை என்பதை கருத்தில் கொண்டுதான் 1950ஆம் ஆண்டு உலக நாடுகள் பலதும் சுகாதாரம் குறித்து பேசுவதற்காக கூடிய காலத்திலே அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டின் ஏதாவது ஒரு நாளை உலக சுகாதார தினமாக அறிவித்து அன்றைய தினம் தனிநபர் தொடக்கமாய் உலக அளவிலான மனநலம், உடல் நலம் என்று நலவாழ்வு குறித்து நாம் சிந்திப்பதற்கான ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அதை உலக நாடுகளெல்லாம் சேர்ந்து கொண்டாடவும் வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அந்த விதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி உலக சுகாதார தினமாக, நலவாழ்விற்கான தினமாக அறிவிக்கப்பட்டு அன்றைய தினம் பல நிலைகளிலும் அரசாங்கங்களிலிருந்து தொடங்கி அரசு சாராத நிறுவனங்கள், பள்ளி கல்லூரிகள், அலுவலகங்கள், பொது இடங்கள் என்று பல்வேறு இடங்களிலும் தன்னார்வலர்கள், அரசாங்க ஊழியர்கள் என்று பலதரப்பைச் சேர்ந்த மக்களும் ஒன்று சேர்ந்து மக்களிடையே நலவாழ்வு குறித்து விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி வருகிறார்கள். இந்தியா போன்ற வளர்ந்து வரக்கூடிய நாடுகளிலெல்லாம் பெருமளவிலான பொருளாதார செலவு இங்கே நலவாழ்விற்காக என்று ஒதுக்கப்படுகிறது. கல்விக்கு அடுத்த நிலையிலே நாம் மருத்துவம், சுகாதாரம், நலவாழ்வு முதலியவற்றை வைத்திருக்கிறோம். இந்த துறைகளிலே நாம் தனிமனிதன் என்ற அளவிலேயே நிறைய செயலாற்றலாம். தனிமனிதன் தன்னளவிலான நலவாழ்விற்கு தேவையான விஷயங்களிலே ஈடுபட்டாலும் கூட மிகப்பெரிய அளவிலே அது சமுதாய அளவிலான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது தன் இருக்கக்கூடிய சுற்றுப்புறம், தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இவர்களினுடைய வாழ்க்கை நலத்தை, உடல் நலத்தையும் மனநலத்தையும் நான் பேணி பாதுகாப்பேன் என்று உறுதிமொழி பூண்டு கொண்டு உடல் நலத்தை பாதுகாப்பதற்கென்று அரசாங்கம் விதித்திருக்கக்கூடிய அவ்வப்போது செய்து கொள்ள வேண்டிய பரீட்சைகள் எல்லாம், மருத்துவ பரிசோதனைகளை எல்லாம் செய்து பார்த்து கொண்டு, அல்லது திடீரென்று உடல்நிலையிலே ஏதாவது காணத்தகுந்த மாற்றம் ஏற்பட்டால் தாமதம் செய்யாது உடனடியாக அதற்கு தகுதியான மருத்துவரை அணுகி தம்முடைய நிலையை எடுத்துச் சொல்லி அவரிடமிருந்து பரிசோதனைகள் செய்து கொண்டு அது குறித்து தெளிவையும் பெறலாம். ஒருவேளை நோய்வாய்ப்பட்டிருப்பது அறியப்பட்டால் உடனடியாக அதற்கு தேவையான சிகிச்சைகளை நாம் மேற்கொள்ளத் தொடங்க வேண்டும். ஏனென்றால் உடல் நலிவுற்று போனால் மனமும் பலமிழந்து போய்விடும். பலம் குன்றி போய்விட்டால் மனம் செயலாற்ற மறுத்துவிடும். அதன் பிறகு அந்த அளவில் அந்த தனிநபருடைய வாழ்க்கையும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய குடும்ப நபர்கள், உறவினர்கள், நண்பர்களினுடைய நிலையும் கூட ஏதோ ஒரு விதத்தில் துக்ககரமாய் போய்விடும். அதனால் ஆரம்ப காலத்திலேயே உடல் நம்முடைய பேச்சை கேட்காதபடிக்கு அல்லது புதிதாக செயலாற்றுவது போலே நமக்கு ஒரு பிரமை ஏற்பட்டால் உடனடியாக அதையே முக்கிய அறிகுறியாக கருத்தில் கொண்டு நாம் நல்ல ஒரு மருத்துவரை சென்று பரிசோதித்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் அடித்தட்டு மக்களுக்கும் பாமரர்களுக்கும் கூட எடுத்துச் சொல்ல வேண்டித்தான் இப்படி ஒரு நாளை அதற்கென்று கொண்டாடி அன்றைய தினம் சுகாதாரத்துறை, மருத்துவத்துறை, மக்கள் நலவாழ்வு முதலிய துறைகளெல்லாம் மக்களிடையே இது குறித்த விழிப்புணர்ச்சியை கொண்டு சேர்ப்பதை தங்கள் முக்கிய கடமையாக செயலாற்றி வருகிறார்கள். குறிப்பாக கிராமப்புறங்களிலே அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் மருத்துவ நலன் குறித்து விழிப்புணர்ச்சியும், உடல் நலத்தோடு மனநலமும் நமக்கு முக்கியம் என்பதை எடுத்துச் சொல்லும் விதமாக செவிலியர்கள், தன்னார்வல தொண்டர்கள், செய்தி பரப்புரையாளர்கள் முதலியவர்களை கொண்டு கிராமப்புறங்களுக்கு சென்று தனித்தனியே மக்களை சந்தித்தும் அவர்களிடமிருந்து செய்திகளை சேகரித்தும் அவர்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக நிகழ்ச்சிகளையும் நடத்தி காண்பிக்கிறார்கள். எளிய மக்களுக்கு புரியும் விதமாக மனநலன் குறித்து விழிப்புணர்ச்சி சமீப காலங்களிலே அதிகமாக தேவைப்படுகிறது. மிகச் சிறு வயதிலேயே சிறுவர்கள் பரீட்சை போன்ற விஷயங்களிலே தோல்வியை ஏற்றுக்கொள்ள மறுத்து அதற்காக விபரீதமான முடிவுகளை எல்லாம் எடுப்பதை அதிகரித்து வரக்கூடிய ஒரு காட்சியாக நாம் பார்க்கிறோம். இது போன்ற நிலைகள் மாற வேண்டுமென்றால் அவர்களுக்கு மனநலன் குறித்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்பட வேண்டும். இப்படி வெவ்வேறு வயதைச் சேர்ந்தவர்கள், ஆண்கள், பெண்கள், மூன்றாம் பாலினத்தவர் என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் உடல் நலமும் மனநலமும் எல்லோருக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற முக்கிய குறிக்கோளை ஒவ்வொரு நாட்டு அரசாங்கமும்
மக்கள் நலனிலே அக்கறையுள்ள அரசாங்கங்கள் முக்கிய குறிப்பாக கொண்டு அதற்கான திட்டங்களை வகுத்து செயலாற்றி வருகிறார்கள். அந்த திட்டங்கள் சரியாக மக்களுக்கு சென்று சேரவும் அதன் மூலம் மக்கள் அடையக்கூடிய நன்மைகள் குறித்தும் கூட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படும் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி உலக சுகாதார தினம் ஒரு பெரும் வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. அன்றைய தினம் இந்திய தேசத்திலே பல்வேறு மாநிலங்களிலும் செயலாற்றி வரக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் விதமாகவும் அவர்களுக்கு தன்னார்வல தொண்டர்கள் தொண்டு நிறுவனங்களை கொண்டு கிராம பிரதேசங்களிலெல்லாம் கூட தன்னார்வலர்களை வைத்து நடத்தக்கூடிய மருத்துவ முகாங்கள், அதுவும் விலையில்லா மருத்துவ முகாங்களாக ஏற்பாடு செய்கிறார்கள். இரத்த பரிசோதனை, கண் பரிசோதனை, பல் மருத்துவர்களை கொண்டு தனியே மருத்துவ வசதிகள் பரிசோதனைகள் பார்த்து கொள்வது, குழந்தை மற்றும் மகளிர் நலன் குறித்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவது, அவர்களுக்கும் அடிப்படை பரிசோதனைகளை விலையில்லாமல் செய்து கொடுப்பது என்று இந்த நாள் பல்வேறு பகுதிகளிலும் மக்களுக்கு உடல் மற்றும் மனநலன் குறித்து உதவி செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைந்து விடுகிறது. அன்றைய தினம் வாகனங்களிலே ஒலிபெருக்கிகளை வைத்துக்கொண்டும் மக்களுக்கு அச்சிடப்பட்ட காகிதங்களின் மூலமாகவும் அரசாங்கம் மக்களினுடைய உடல்நலம் மனநலம் சார்ந்து என்னென்ன திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள், அதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம், அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதையெல்லாம் அவர்கள் பொதுமக்களுக்கு அறிவிப்பதை முக்கிய நிகழ்ச்சியாக அன்றைய தினம் செய்து வரக்கூடியதை நாம் பார்க்கலாம். இதேபோல் உலக நாடுகள் பலவற்றிலும் பெரிய அரங்கங்களிலெல்லாம் கூட இது குறித்து பெரிய அளவிலான மாநாடுகள் நடத்தப்படுகின்றன. அந்த மாநாடுகளிலே குறிப்பாக 2000ஆவது ஆண்டிற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தனித்துவமான தலைப்பை கருப்பொருளாக கொண்டு அந்த தலைப்பிற்கு தகுதியாக செய்திகள் பகிரப்படுகின்றன. அந்த ஒரு ஆண்டு முழுவதும் குறிப்பிட்ட கருப்பொருளை தலைப்பை வைத்துக்கொண்டு ஏனைய நாடுகளும் திட்டங்கள் தீட்டி அதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதை முக்கிய பணியாக கொண்டிருக்கிறார்கள். சமீப காலங்களிலே மக்களை மிகப்பெரிய அளவிலே மனதளவில் பலகீனம் அடையச் செய்த ஒரு நிகழ்ச்சியாக இணையத்தின் மூலமாக வரக்கூடிய சமூக ஊடகங்களால் ஏற்படக்கூடிய சிரமங்களை நாம் சொல்லலாம். அதிலே முகமறியாத நபர்களோடு நாம் தொடர்பில் இருப்பது, பொருளாதாரம் சார்ந்து அதிலே ஏற்படக்கூடிய குற்ற பின்னணிகள், இவற்றையெல்லாம் கூட மக்கள் எப்படி அடையாளம் கண்டு அதற்கு தங்களினுடைய உடல்நிலையோ மனநிலையோ பாதிக்காமல் இருப்பதற்கு, அதிலிருந்து தப்புவதற்கான வழிகளையெல்லாம் கூட சொல்லுவதையே ஒரு ஆண்டிற்கான கருப்பொருளாக கொள்கிறார்கள். இதனிடையே தனித்தனியாக ஒவ்வொரு ஆண்டும் கொள்ளப்படும் கருப்பொருளில் சுற்றுச்சூழல், அதனுடைய மாசுபடும் தன்மையை மக்களுக்கு எடுத்து கூறி அதை பாதுகாக்க வேண்டியதனுடைய அவசியத்தை பேசுவதிலிருந்து தொடங்கி தனித்தனிப்பட்ட வெவ்வேறு தரப்பட்ட மக்களுக்கும் நன்மை தரக்கூடியதான கருப்பொருட்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் அது குறித்து வாத விவாதங்களை முன்னெடுத்து அதிலிருந்து முடிவுகள் திரட்டப்பட்டு அதை கொண்டு அந்த ஆண்டிற்கான திட்டங்களை நாம் தீட்டிக் கொள்ளுகிறோம். மக்கள் நலனிலே அக்கறை இருக்கும் பல்வேறு நாட்டைச் சேர்ந்த அரசாங்கங்களும் இந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியை உலக அளவில் சுகாதார தினமாக கொண்டாடி மக்களினுடைய உடல் நலம் மனநலம் குறித்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி அதன் மூலம் நல்ல தேக ஆரோக்கியமும் மனதளவில் ஆரோக்கியமும் கொண்ட அடுத்தடுத்த தலைமுறையினரை சேர்த்தமைத்ததாய் ஒரு சமுதாயத்தை முன்னெடுப்போம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.